வணக்கம். நான் விஜி. இது என்னோட கார்டன், என் வீட்டு தோட்டம். உங்களை வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் எபிசோட்ஸில் இங்கே நான் என்னெல்லாம் வளர்க்குறேன், எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீட்டில் வந்து நான் ஒரு 7 வருஷம் ஆகுது இங்கே வந்து. இது 7 வருஷமாக இந்த இடத்துல வந்து நான் கார்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணினேன், எப்படிலாம் பண்ணினேன் அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோட்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது இந்த இடம் வந்து ஷார்லட். இது ஸ்டேட் வந்து நார்த் கரோலைனா. ஹார்ட்னஸ் ஜோன் வந்து 7B8A. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து இது 16 ஃபீட்டு, அது 32 ஃபீட்டு. இதுக்குள்ளே வந்து நான் ஒரு 40 to 50 வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வளர்ப்பேன். எல்லாமே வளர்க்குறேன். எல்லாமேனா என்னென்னா க்ரீன்ஸ், நம்ம கீரை வகைகள் எல்லாமே, இந்த ஊர் கீரை, நம்ம ஊர் கீரை, எல்லா கீரையும். அப்புறம் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னாக்கும் இந்த ஊர் ஸ்பினச்சு, அருகுலா, க்ரஸ் வெரைட்டிஸு, ஸ்விஸ் சாடு, அந்த மாதிரி இந்த ஊர் கீரை. நம்ம ஊர் கீரைன்னு பார்த்திங்கன்னா பாலக்கு, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சக்கரவர்த்தி கீரை, அது மாதிரி எல்லா கீரையும் வளர்க்குறேன். அது தவிர வேறு என்ன வளர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா எல்லா ரூட் வெஜிடபிள்ஸும், கேரட்டு, பீட்ரூட்டு, டர்னிப்பு, முள்ளங்கி எல்லாமே வளர்க்குறேன். காய்கறிகளில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எல்லாமே வளர்க்குறேன். அது இதில் வந்து கொடி வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு கொடி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து பத்துறதில்ல. அதனால் ஒரு தடவை சுரக்காய் வச்சா நெக்ஸ்ட் இயர் பீர்க்கங்காய், அடுத்த வருஷம் போடலங்காய் அப்படி மாற்றிக்கிறேன். இங்கே நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஸோ அதுவும் கிடச்சிரும், நம்மளுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அது தவிர ஆனியன்ஸில் சின்ன வெங்காயம் இங்கே கொஞ்சம் கிடைக்கிறதில்ல, சின்ன வெங்காயம் வளர்க்குறேன். எல்லாமே இங்கே வந்து இந்த ஊருக்காயும் சரி, நம்ம ஊருக்காயும் சரி, எல்லாத்தையுமே நிறைய ட்ரை பண்ணுறேன். அது எல்லாமே நீ வரப்போகிற எபிசோட்ஸில் அவங்க கூட வந்துட்டு காமிப்பேன். நான் என்னெல்லாம் வளர்க்குறேன் என்னன்றது நீங்களே என் கூட பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கார்டன் பெட் வச்சுருக்கேன்னு சொன்னால், இது நீங்கள் வந்து இப்போ பிளான் பண்ணும்போது கார்டன் பெட் ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, அகலமாக இருக்கக்கூடாது. 8x4ங்கிறது கரெக்டான அளவு. 8x4 சஃபிஷியண்ட்டான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8x4ல் நான் வந்து ஒரு 3 கார்டன் பெட் வச்சுருக்கேன். அது தவிர இது வந்து ஏன் 2ஆக பிரித்தேன்னா, நான் வந்து அந்த சைடு இருக்க ட்ரெல்லிஸை யூஸ் பண்ணிக்கலாம், அதோட ஃபென்ஸையும் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கு ரீசனால் 2ஆக பிரிச்சுட்டேன். 8x2ஐயே வந்து 8x4ஐயே 8x2 8x2வாக 2ஆக பிரிச்சுட்டேன். அது இதில் வந்து ஒரு 5 பெட் வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டில் இருந்ததும் வந்து ஆக்சுவலாக 8x4ஆக தான் போட்டிருந்தேன். அது ஒரு ரொம்ப சின்ன வுட்டாக போட்டிருந்ததுனால டக்குன்னு அது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அது கேல்வனைஸ் பெட்டுக்கு மாற்றிருக்கேன். அது வந்து 3.5x8 6.5. இந்த நடுவில் வந்து ஒரு ட்ரீ இருந்தது. ஸோ அந்த ட்ரீ இருக்க இடத்த வந்து சும்மா விட வேண்டாம்னா அதுக்கும் ஒரு கார்டன் பெட் போட்டுட்டு அதில் ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ட்ரீ வந்து டெட் ஆகிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து இப்போது அதுவும் ஒரு கார்டன் பெட்டாக மாறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கேட்டில் பேனல். இனிஷியலாக நான் இங்கே மட்டும்தான் ட்ரெல்லிஸ் போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு பத்தவே இல்லை. ஒரு 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 செடி ஏறிச்சுனாவே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ இந்த மாடல் போட்டோம். இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டில் இருக்குது. ஈஸ்ட் வெஸ்ட்னா கூட ஸ்ட்ரைட்டாக ஈஸ்ட் வெஸ்ட்டு சொல்ல முடியாது. சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் டைரக்ஷன் லைட்டாக மாறி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சன் டைரக்ஷன்லாம் பார்த்துட்டு இது பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சூஸ் பண்ணேன். இது வந்து 3 கேட்டில் பேனல் ட்ரெல்லிஸ் போட்டிருக்கேன். இது ஆகஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஃபைனாக தான் இருக்கும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து எல்லா கோட் வெரைட்டிஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆல் ஓவர் எடுத்துரும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுக்கப்புறம் நான் வந்து ஃபால் பிளான்டிங்னு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ப்ரிங் பிளான்டிங் பண்ணிவிடுவேன். தென் சம்மரும் ரொம்பவே நல்லா வந்துடும். நிறைய வந்து ஹார்வெஸ்ட் எடுப்பேன், ப்ளஸ் ஃப்ரீஸ் பண்ணுவேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஆல்டுகெதர் வந்து நீங்கள் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்க போகிறீங்க. நான் வந்து எப்படி பிளான் பண்ணுறேன், எப்படி வந்து என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்றது எல்லாமே இனிமேல் நீங்கள் என் கூட வந்து பார்க்க போகிறீங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய காம்போஸ்டெலாம் வந்து மேக் பண்ணுறேன். அது போதுமா அப்படின்னா போதாது தான். இப்போ இது பார்த்திங்கன்னா
இது வந்து இந்த காம்போஸ்ட் பின் வந்து ரொம்ப ரொம்ப என்னோட ஃபேவரேட் ஒன்று. என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் நிறைய பிடிக்கும். இன்னொன்று வந்து ரொட்டேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து காம்போஸ்ட் டீயை வந்து கலெக்ட் பண்ணலாம். காம்போஸ்ட் டீனா என்னென்னா இதில் இதெல்லாம் எனக்கு இது பிரேக் டவுன் ஆகும்போது அதில் இருந்த தண்ணியெல்லாம் வலியும் போது இதில் இருக்கும். இதை வந்து நான் அப்படியே பிளான்ஸ்க்கு எடுத்து இன்னும் நிறைய தண்ணியை ஊற்றி டைலூட் பண்ணி அது பிளான்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவேன். அது ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்பேஸில் அது மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன். பட் அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொட்டேட் பண்ணவே முடியல. ஆல்சோ அதுக்கு அடியில் இதுவும் இல்லை. ஸோ இது ட்ரையாக இருக்க ஐட்டம்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த சீசன் முடிஞ்ச உடனே அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து கார்டன் பெட்லேயே புதைச்சிடுவேன். பட் அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு தான் பார்ப்போம். ஸோ இதில் வந்து எனக்கு என்னதான் இருந்தாலும் நிறைய வாட்டர்மெலான், ரேடிஷ், சரி இப்போ குக்கும்பர் இது எல்லாமே நிறைய வர்றதுனால நிறைய கொடி வகைகள் இருக்கிறதுனால இடம் பத்தலை அப்படிங்கிறதால அந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக ஷேடட் ஏரியா. அந்த 20 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ. அது வந்து ரொம்ப ஷேடட் ஏரியா. ஸோ இப்போ கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எங்கள் சைடு வர்ற ட்ரீ எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். அங்கே வந்து ஹார்ட்லி 5 to 6 hours சன் தான் கிடைக்கும். 6 hours கிடச்சாலே ஜாஸ்தி. ஸோ கொஞ்சம் ஷேட் லைக்கிங் பிளான்ஸ் எல்லாம் அங்கே மூவ் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணுறேன், என்ன பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் என் கூட. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஒரு பிவிசி பைப் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா, இது வந்து நான் ரொம்ப சீக்கிரமாகவே நட்டுடுவேன். மார்ச்லேயே நட்டுடுவேன். ஆனால் இந்த ஷார்லட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிடில் வரைக்கும் எப்போ வேணாலும் ஃப்ராஸ்ட் வரலாம். அப்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே ஃப்ராஸ்ட் கவரை வச்சு இதுக்கு மேலே போத்திடுவேன். ஸோ தட் அந்த யங் பிளான்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும் உள்ளார. அதுதான். அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஷேடு எதுக்காவது கீரை போட்டிருக்கோம், இன்செக்ட் நெட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கூட இதை யூஸ் பண்ணிப்பேன் நான். அது நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம ரொம்ப மெயினாக நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃப்ராஸ்ட் கவர் போத்துறதுக்கு தான்.